ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட நேர அலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த கூடுகையை நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர், எங்களை நடத்தினீர். ஆபத்துகளுக்கு, நாசமோசங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கு நீங்களாக்கி என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்த அன்புக்காய் உமக்கு கோடான கொடிய ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கடைசி நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள், உபகாரங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும் விதமாய் எஞ்சியுள்ள நாட்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தரும்படி உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இதை பிரயாசப்பட்டு செய்கிற ஹல்லேலூயா அருமையான இந்த ஜெயஸ் கீர்த்தனா மியூசிக் அகாடமி, ஹல்லேலூயா, அதனுடைய ஃபவுண்டர்ஸ் மேடம் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளணும். அவங்க குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளணும், ஆசீர்வதிக்கணும். என்ன நோக்கத்திற்காக இந்த ஆராதனை, இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை ஜெபத்தில் எதையெல்லாம் விதைக்கிறோமோ 100 மடங்கு அருமையான குடும்பங்கள் அறுவடை செய்ய நேரலையில் எங்களோடு கூட இருக்கிற குடும்பங்கள் அறுவடை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொன்றும் தேவ பிரசன்னத்தில் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மண்ணான எங்கள் மூலமாய் மகிமையான தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உங்களை சுமக்கிற ஒரு கழுதையை போல இந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை, இந்த ஜனத்திற்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, கழுதையோடு பேசினவர், கழுதையின் மூலமாய் பேசின தெய்வம் எங்களோடு கூட பேசும், எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, மியூசிக் இசைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாடுகிற ஒவ்வொன்றிலும் தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் உங்கள் பிரசன்னத்துக்குள்ள மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவீராக. ஆசீர்வதிங்க. முச்செடியின் ஒரே பர்வதத்தில் முச்செடியின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் ஓசை அழைத்தது போல அந்த சத்தம் இன்றைக்கு எங்கள் நடுவில் தொனிக்கட்டும். ஆசீர்வதிங்க. நேரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருக்க ஆவியானவர் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எங்கள் ஜெயஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களது ஜெயஸ் கீர்த்தனா மியூசிக் அகாடமி சார்பிலே உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். சோத்திரம். இருக்கிற 1 மணி நேரமும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், கர்த்தருக்குள்ள நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என் உயரான இயேசு, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆமென். தேவனாகிய கர்த்தரை சோத்திரம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. Jesus.
வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் உம்மை தொழுதிடுவேன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவம் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் உம்மை துதித்திடுவேன். நன்றி அப்பா. ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம். போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் வெல்கம் பண்ணுகிறோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, மனு குலத்தை மீட்டுக்கொள்ள, உடைய ஜனத்தை மீட்டுக்கொள்ள திரும்பவும் நான் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்ன தெய்வம், ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினமும் உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும், உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்த
நான் சேர்ந்திடவே ஆனோதீனம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, எங்கள் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஆராதனையை அவர் சுகந்த வாசனையால் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். அவரை ஆராதிக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அவர் வாக்கு பண்ணினால் சொன்னதுதான். ஹல்லேலூயா. சொன்னபடியே செய்கிற தெய்வம். இன்றைக்கு அவர் நம் நடுவிலே உண்டு. நேரலையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் அது இறங்கி வரும். தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் பவுலும் சீலாவும் சோத்திர தெய்வத்தை அந்த நடு ராத்திரியில சிறைச்சாலையில் ஆராதித்தார்கள். அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போனதாம். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறந்தது. அஸ்திவாரமே அசைந்ததாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தருவதற்கு இன்றைக்கும் அவர் ஆவலோடு இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தெய்வம். ஆமென். அவர் ஜீவனுள்ள தெய்வம். தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்முடைய அன்பையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உங்க அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனத்திற்கு தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் உண்மை விசுவாசித்து உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ பிரசன்னத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நன்மை செய்கிற தேவன். நன்மை செய்யும்படியால் எங்கள் நடுவிலே உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி
ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களால் எங்களை தேவனாகி கர்த்தர் மாற்றி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களைத்தான் நீர் ஆசீர்வதிப்பீர், எங்களைத்தான் நீங்க மேன்மைப்படுத்துவீர், எங்களைத்தான் உயர்த்துவீரப்பா. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஏசப்பா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. உம்மை நம்புகிற மனிதர்கள் யாவருக்கும் உங்க நன்மை மிகுந்திருக்குமே. ஆமென். நாங்கள் குற்றப்பட்டு போவது இல்லை, நாங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன்னா எங்க நம்பிக்கை கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கிறபடியினால். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். ஏசையா, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்திற்கும் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் கேட்ட ஒரு கொஸ்டின், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்னாடி ஆண்டவர் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என்ன நம்புறியான்னு கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னா, கர்த்தரை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நிச்சயமாகவே உங்க வியாதிகள் மாறும், உங்க தரித்திரங்கள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிறவராய் 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் சுற்றித் திரிந்தார். ஆமென். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவிலே அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து சொந்த தேசத்தில் அநேக அற்புதங்கள் அங்கே செய்ய முடியல. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இயேசுவை இன்னார் என்று
அவர்கள் அறிந்து கொள்ளாததினாலே, இயேசு அங்கே பிறந்து வளர்ந்ததினாலே இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவோ. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம இடத்துல பிறந்த ஒரு நபர் தானே. ஹல்லேலூயா. இவரால் எப்படி இந்த அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவரை அவங்க நம்பல பாருங்க. ஆனா புறஜாதிகளுடைய தேசத்திலே இயேசு கிறிஸ்து போன பொழுது அங்கே கனசரேத்தின் ஜனங்கள், கலிலேயாவின் ஜனங்கள் இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். பலத்த அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் சூப்பர் நேச்சுரல். ஆமென். நம்முடைய தேவன் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சூப்பர் நேச்சுரல் காட். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய தீம் சாங், என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம், உண்மையான இருதயத்தோடு நாம் துதிக்க போகிறோம். பக்தன் என்ன அழகா பாடியிருக்க, என் உயிரோடு கலந்தீர், என் இரத்தத்தோடு கலந்தீர். பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை நான் அச்சி அடையாளங்களாய் நான் தரித்திருக்கிறேன். ஆமென். ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி மாற்ற விரும்புகிறார். மாற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களோடு கூட இணைந்து தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உங்க நாமத்தை துதிக்கையில ஏசையா, உங்க அன்பு ருசிக்கையில. ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகத்திலே உயர்ந்த
அடைக்கல அரணாமே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான. ஆமென். நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஏசப்பா, நீங்க தான் எங்களுக்கு அடைக்கல பட்டணம். ஆமென். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நீரே எங்கள் இரட்சகர். நீர் எங்களை காப்பாற்றுபவர். நீர் எங்கள் மேல கண்ணோக்கமாய் இருப்பவர், எங்கள் மேல கரிசனமாய் இருப்பவர். அப்பா, உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணாமே. ஆமென் அப்பா. ஆமென். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்களது ஜீசஸ் ஜெயஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது ஜெயஸ் கீர்த்தனா மியூசிக் அகாடமி சார்பிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் தெய்வத்தை துதித்து பாடி கர்த்தருடைய வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற தெய்வம். ஆமென். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஒரு புதிய பாடல் எங்களோடு கூட இணைந்து ஜீசஸ் எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தெய்வம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென் அப்பா. Thank you Lord. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில்
அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏசையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்க வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையிலே உம்முடைய வாக்கு தத்தங்களை தந்து எங்களை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுகிறோம். சோர்ந்திட்ட வேளையிலே உங்க கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை விழுந்திடாமல் எங்களை சுமந்ததை நினைத்து அருள்நாதர் இயேசு ராஜாவை போற்றி பாடுகிறோம். இடைவிடாமல் எங்களை காத்தீர், உமது வார்த்தைகளால் எங்களை நடத்தினீர், நன்றி என்று சொல்லுவோம். இந்த வேளையில் உம் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் உம் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையில் உம் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையில் உம் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசையா, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. டாக்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், உலகம் இது முடியாது இது நடக்காதுன்னு சொல்லலாம். கானா ஒரு கல்யாண வீட்டில் பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது. தேவனாகிய கர்த்தர் முதலாவது செய்த ஒரு அற்புதமே அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் செய்தார். ஆமென். பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது. இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறார். எல்லாரும் மரியாளிடம் போய் நிற்கிறார்கள். மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். உடனே இயேசு கிறிஸ்து சொன்னது, அங்கு இருக்கிற காலியான கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் யாரும் மறு உத்தரவு சொல்லல. ஹல்லேலூயா. ஏன் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறேன் என்று சொல்லி யாருமே
ஆண்டவர்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே எல்லாரும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கச்சாடிகளை நிரப்ப ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்னும் இதை கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்னார். அவர்கள் தண்ணீர் தான் முண்டெடுக்கிறார்கள். இலையிலே அந்த பந்தியிலே பரிமாறக்கூடிய கடைசி நேரத்தில் அது திராட்சை ரசமாய் மாறினது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கடைசி நேரத்தில் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஜனங்கள் எல்லாரும் நாயின் ஒரு விதவையின் மகனை அடக்கம் பண்ண கடந்து செல்கிறார்கள். எல்லாரும் ஆறுதல் சொல்லிவிட்டு கடந்து போய் விடுகிறார்கள். ஆனா இயேசுவும் அங்கே ஆறுதல் தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த தாயாருக்கு காத்திருந்தது பாருங்க. இன்னைக்கு நான் ஆண்டவர் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை தந்திருந்தால் சோர்ந்து போகாதே, அழாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருந்தால், பயப்படாதே என்று பேசி இருந்தால், விசுவாசம் உள்ளவனாயிரு என்று பேசி இருந்தால், அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது கால தாமதமானாலும் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. கல்லறை தோட்டத்துக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ்ல சோதரம் மரித்த வாலிபனுடைய சடலத்தை தொட்டு கர்த்தர் உயிரோடு எழுப்பி அந்த நாயின் ஒரு விதவையின் கரத்தில் கொண்டு கொடுத்து விட்டு ஆண்டவர் கடந்து போனார். நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்க கடந்த நாட்களிலே எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ, எதெல்லாம் உங்க கைவிட்டு போனதோ, அதையெல்லாம் நீங்க நம்புறீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிப்பீங்கன்னா, அதையெல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை திருப்பி தர வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 4 வருடம் ஆயிற்று, நாத்தம் எடுக்குமே, லாசருடைய சரீரம் நாற்றம் எடுக்குமே சொல்லி எல்லாரும் தன்னுடைய மூக்கை பொத்துனாங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறையின் அருகாமையிலே போய் கல்லை புரட்டி போடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிற நேரத்தில், விசுவாசத்தோடு கர்த்தருக்காய் செயல்படக்கூடிய நேரத்தில், ஹல்லேலூயா, கல்லை நீங்க புரட்டுவீங்கன்னா லாசர் உயிரோடு வருவான். முடியாது, இது நடக்காது, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற அந்த காரியம் அது உயிரோடு வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எண்ணி முடியாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யட்டும். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும். நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்கள், நான் பயப்படும் நாட்கள். சொல்லுங்க. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. இந்த ஆராதனையில ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்ளே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீரையெல்லாம் உங்க கணக்கில் வைப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் பயப்படும் நாட்களிலே உங்களை நம்புற ஆண்டவரே. நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களா, திகிலோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னை சார்ந்து கொள். விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார், உங்களுக்கு அடைக்கல
அடைக்கலமாயிருப்பார், உங்களுக்கு கேடகமாயிருப்பார். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடும். ஆமென். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைப்பவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். எங்கள் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் எங்களை காத்தீர். சத்துருக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற தெய்வம் உம்மை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம், உம்மையே நம்புகிறோம். நன்றி அப்பா. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீ. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீ. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, எங்கள் அலைச்சல்களை அறிந்தவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, எங்க கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. 2-3 நிமிடம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனாகிய கர்த்தர், அவர் நம் நடுவிலே அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு தாவீது காடுகளுக்குள்ள கரவலாடுகளுக்கு பின்பதாய் அலைந்த ஒரு தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். வேற யாரையும் பார்க்கல. பாருங்க, அந்த தாவீதுக்கு ப்ரமோஷன் வந்தது. அந்த தாவீதை தேடித்தான் அபிஷேகம் வந்தது. அந்த தாவீது தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடிந்தது.
அந்த தாவீது தான் சத்துருக்களை மேற்கொள்ள முடிந்தது. அந்த தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற முடிந்தது. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையிலிருந்து வந்தது. கர்த்தரை துதிக்கிற துதியிலிருந்து வந்தது. ஒருவேளை உங்களுக்கு மேன்மை இல்லையோ, உயர்வு இல்லையோ, சமாதானம் இல்லையோ, உங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையோ, இன்னைக்கு ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள், கர்த்தரை துதித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இறங்கி வருவார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அவர் உங்களுக்கு ஆறுதலாய் வருவார். அவர் உங்களுக்கு தேறுதலாய் வருவார். எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, இந்த வியாதியிலிருந்து விடுதலை தர எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் வியாதியிலே அவர் பரிகாரியாய் அவர் வெளிப்பட போகிறார். ஆமென். சமாதானம் இல்லாமல் விசாரிப்பாரற்று கிடக்கிற உங்களுக்கு ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அவர் இறங்கி வருகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்துகிறார். இந்த ஆராதனையில, இந்த லைவ் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற யாருக்கோ இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கிறது. முட்டு ஜாயிண்ட் பெயின், முட்டெலும்பு தேய்வு, நடக்க முடியாம நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த காரியத்துல பரிகாரியாய் என் தேவன் வெளிப்பட முடியும். பல நாட்கள் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பல நாட்கள் இந்த பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க. டாக்டர்களால் தீர்வு காண முடியல. மெடிசின் எடுக்கிற நேரம் அந்த வலி மாறுகிறது. மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களால சரியா நடக்க முடியாது. உங்களை நீங்களே மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு யாரோ ஒருவர் இருக்கிறீங்க. மலை மேல 3 நாட்கள் பிரசங்கம் முடித்து, மலை பிரசங்கத்தை முடித்து ஆண்டவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற பொழுது ஒரு குஷ்ட ரோகியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினது போல இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை தொடுவாராக. உங்களை தொட்டு கர்த்தர் சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜேஎஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல இன்னைக்கு ஹீலிங் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை தொடுவதை பார்க்கிறேன். சில வீடுகளுக்குள்ள இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய தொடுதல்
உங்களை தொடுகிறது. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை தொட்டு அவர் சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை சுகமாக்குகிற தெய்வம், நான் உங்களை விசாரிக்கிற தெய்வம், நான் உங்களுக்கு ஆறுதலை தருகிற தெய்வம், நான் உங்களுக்கு தேறுதலை தருகிற தெய்வம். எஸ் லார்ட், உங்க சரீரத்தில் அற்புதங்கள் நடக்குது. சிலருடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்குது. நம்புங்க, நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நீங்க நம்பினீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். சில போராட்டத்தில் இருக்கிறீங்க, சிலர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்க லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த வீடியோவை பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாக போகிறது. தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், பரிசுத்த தேவன் எனக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா. 430வது வருடம் அவர்களுடைய கூக்குரலை கேட்ட கர்த்தர், ஹல்லேலூயா, இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்க ஆள் இல்லையோ, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரோ, என்னுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறாரோ, என்னுடைய வேதனையை தேவன் அறிகிறாரோ என்று சொல்லி தேவ பிள்ளையே உன் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை ஆண்டவர் காண்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டு தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பினது போல, சங்கீதம் 126 1வது வசனம், தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்களுக்கு சொப்பனம் காண்கிறது போல இருந்ததாம். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்க சிறையிருப்பை திருப்புகிறார். உங்க வாழ்க்கையில சொப்பனம் காண்கிறது போல அது இருக்க போகிறது. இதை ஆவியானவரே செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மட்டும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உயர்த்துங்க, கர்த்தரை மட்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த நேரம் வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களை நடத்தினது. தேவ ஜனத்தோடு தேவ ஆவியானவர் இடைப்பட்டு கழுதையை போல இருக்கிற எங்களை பயன்படுத்தினீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. The JS Music Academy, the JS Healing Ministry கர்த்தர் எதற்காக தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்தீரோ
அந்த நோக்கத்தை தேவ ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. என்னுடைய ஆலயத்தை கட்ட நினைத்த ஒரு தாவீதுக்கு நிலையான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தது போல பாழான இடங்களை கர்த்தர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களுக்கு சொந்தமான பாழான இடங்கள் மூலமாய் தேவ ஆவியானவர் மகிமைப்பட போகிறேன். பாழான இடங்களை கர்த்தர் கட்ட போகிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஜெயஸ் அகாடமியோட, ஜெயஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியோட ஸ்தோத்திரம் கொடுத்து மேடத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு நீர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன். சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை தம்முடைய மகளுக்கு நீங்க பேசுவீராக. சாரை ஆசீர்வதிப்பீராக. மேடத்தை ஆசீர்வதிங்க. கொடுத்த பிள்ளைகள் தலைமுறைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மருமக்கமார்கள் ஆசீர்வதிங்க. பின் தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. நரை வயது மட்டும் இவர்களை தேவன் நடத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் பந்திய சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளியமர கண்டுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் குடும்பங்களை நாங்கள் ஊழியர்களாய் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை பலுகி பெருக பண்ணுங்க. பஞ்ச காலத்துல விதை விதைத்த யாக்கோபு 100 மடங்கு அறுவடை செய்தது போல, இங்க முற்பிதாக்கள் 100 மடங்கு அறுவடை செய்தது போல, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செஞ்சது போல, இங்க முற்பிதாக்கள் ரெகோபோத்தை பார்த்தது போல ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ரெகோபோத்தை பார்க்கட்டும். இன்னும் ஆவிக்குரிய அறுவடையை பார்க்கட்டும். பூமிக்குரிய அறுவடையை பார்க்கட்டும். இவர்கள் செய்கிற ஸ்தோத்திரம் பிசினஸ் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. வேலைகளில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நேரலையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும், நிறைவாய் ஆசீர்வதியும். நல்ல சாட்சிகளை நாங்கள் கமாண்டில் கேட்க உதவி செய்யும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். எங்களோடு கூட இரும். எங்களோடு கூட சோதரம் இணைந்து சோதரம் மியூசிக் வாசிக்கிற சகோதரரை ஆசீர்வதியும். ஆண்டவரே சோதரம் வீடியோ எடுக்கிற அன்பு சகோதரரை ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஞானத்தினாலும் வளர்ச்சியினாலும் தேவ கிருபையினாலும் மனித தயவினாலும் நாளுக்கு நாள் இவர்கள் தலைமுறைகளும் விருத்தி அடைவார்களா என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து இந்த கூடுகை தடையில்லாமல் நடக்க தேவ ஆவியானவர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.